சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அம்மா, அவ பேசுனதை எதையும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. அவ ஏதோ புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. இல்ல மூர்த்தி, அவ தெளிவாதான் பேசிட்டு இருக்கா. நான் தான் யார் யார் எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்கன்னு தெரியாம எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். இத்தனை நாளா ஒரு தெளிவில்லாம ஏதோ வெள்ளந்தியா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போதுதான் தெரியுது அவ எவ்வளவு தெளிவா இருக்கான்னு. அப்படிலாம் நினைக்காதம்மா. ஏதோ புத்தி கெட்டு போய் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவ சொல்ல வந்த விஷயத்த சொல்ல தெரியாம சொல்லிட்டாமா. இல்ல மூர்த்தி, அவ என்ன சொல்லணும்னு நினைச்சாலோ அத நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. இல்லம்மா, அவ எதை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றான்னு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உங்க அம்மா ஒண்ணு முட்டாள் கிடையாதுடா. அவ மனசுல இருந்த வார்த்தை தான் வாயில இருந்து வந்திருக்கு. அவ பேசினதெல்லாம் கேட்டல்ல. ஏண்டா, நீ குடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு நகை நட்டு துணிமணி எல்லாம் வாங்கி நான் சொகுசா இருக்க போறேன்? இல்லம்மா, நான் வாழ்றதே உங்களுக்காக தானடா. ஏதாவது தனிப்பட்ட வாழ்க்கைய வாழ போறேன். உங்க பணத்தை வாங்கி நான் செலவு பண்றதுக்கு என்னமோ நீ பணத்தை என்கிட்ட கொடுத்தா அத திருப்பி கேட்கும் போது நான் சங்கடப்படுவேங்கிறா. அதனால கொடுக்க வேண்டாங்கிறா. நான் என்னைக்கிட்ட அப்படி நடந்திருக்கேன்? அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. எனக்கு தேவைதான்டா இதெல்லாம். அவளை என் மருமகளா நினைக்காம மகளாவே நினைச்சேன். அவளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன். ஆமாமா. ஆனா அவ என்கிட்ட இப்படி பேசுறது சரியா சொல்லு? அம்மா, அவ பேசுனது சரின்னு நான் சொல்லலமா. ஏதோ முட்டாள்தனமா யோசிக்காம பேசிட்டா. உன்கிட்ட கொடுக்க கூடாதுன்றதுக்காக அவ சொல்லலமா. அவ சொன்ன அர்த்தம் வேற. சொல்ல தெரியாம சொல்லிட்டாமா. அவ பேசுனதுக்கான அர்த்தம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு மூர்த்தி. கையல் எத்தனை வருஷமா செலவு சமாளிச்சிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவளுக்கு அதை செஞ்சுக்கணும் இதை செஞ்சுக்கணும்னு ஏதாவது பேசியிருக்காளா? என்னமோ ஒரு நாள் வியாபார காசை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்ட, அதுக்கு அந்த பேச்சு பேசுறா. இனிமே நீ எனக்கு பணம் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம்பா. உன் பொண்டாட்டிக்கிட்டே கொடு. எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்.